வணக்கம் நண்பர்களே, என் கையில் இருக்கிறது முருங்கை பூ. இது பார்த்திங்கன்னா முருங்கை கீரை. இந்த முருங்கை கீரையில் ஒரு சூப்பரான சூப்பு செய்யலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த முருங்கை கீரையை பறிச்சுக்கோங்க. பூச்சி இந்த பழுத்த இலை இல்லாமல் எடுத்துக்கோங்க. இந்த முருங்கை கீரை தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 சொம்பு தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, இந்த மசாலா ஐட்டங்கள் இது மாதிரியான ஐட்டங்களை இந்த கொஞ்சம் சீரகமெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த இலையை கொதிக்க வைத்த தண்ணியை நீங்கள் வடிகட்டி ஒரு நாளைக்கு 100லிருந்து 150 ml தினமும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நரம்பு மண்டலங்கள் வலிமையாகும். இரத்த உற்பத்தி, அதாவது பார்த்திங்கன்னா இந்த இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட அதிகமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் இரத்த சோகை வருது. அப்படிப்பட்ட பெண்களுக்கெல்லாம் இந்த முருங்கைக்கீரை சூப்பு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஆக்டிவாக இருக்கலாம். இரத்த உற்பத்தி அதிகமாகும். வளமோடு நலமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.